எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த விதத்தில் இந்த வாரம் செல்ஃப் சென்டர்ட்னஸ் அப்படின்றத பற்றி ஒரு சில வார்த்தைகள். இதை பற்றி ஏற்கனவே வேறு ஒரு ஆங்கிளில், அதாவது குழந்தை வளர்ப்போ இல்லை மற்றவர்களின் மனநிலைமை பற்றி நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோன்றதை பற்றி ஒரு செட் ஆஃப் வீடியோ பார்த்தோம். இதனுடைய ஒரு தொடராக்கமாகவும் இதை வச்சுக்கலாம், இல்லை பகுதி 2 அப்படின்னும் நம்ம வச்சுக்கலாம். இது எதை பற்றி குறிக்குது அப்படின்னா, பொதுவாக நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம மற்றவங்கள ரொம்ப கேர் பண்ணுறோம், அக்கறை எடுத்துக்கிறோம், அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம எப்போதுமே நினைக்கிறது உண்டு. அது மற்றவர்களுக்கும் அப்படியே போய் சேருதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று, இந்த இடத்துல செல்ஃப் சென்டர்ட்னஸ்க்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா, கேருக்கும் எம்பத்தைசிங்க்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதாவது கேரிங் அப்படின்னு வரும்பொழுது முழுக்க முழுக்க அவர்களினுடைய, அதாவது அடுத்தவர்களினுடைய இடத்திலிருந்து யோசிக்கும் தன்மை, ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, அவர்களாக நாம் இருப்பின் நாம் என்ன செய்வோம் அப்படின்றத உணரும் பொழுது சரி அவங்க இதை செய்யட்டும். அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று அவங்களுடைய முயற்சியில் அவங்களுடைய ஆளுமை தன்மையை வெளிக்கொண்டு வரதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டினோன்னா அதுக்கு பேர் கேரிங் அண்ட் அஃபெக்ஷன், பீயிங் அஃபெக்ஷனேட். எம்பத்தைசிங்ன்றது எப்போவுமே ஒரு சின்ன செல்ஃபிஷ் மோட்டிவ் உடையதோ அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. எப்போ நம்ம எம்பத்தைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளால் மற்றவர்கள் படும் வேதனையை தாங்க முடியாது. இதுக்கு கரெக்டான டெஃபினிஷன் கிடையாது. எம்பத்தைசிங்னாலே மற்றவர்கள் ஸ்டாண்டிங் ஆன் அதர்ஸ் ஷூஸ்ன்றது தான் அர்த்தம். ஆனால் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் அங்கே ஒரு மெல்லிய கோடுன்னு சொல்லுவாங்கல்ல, பிட்வீன் ஸ்டாண்டிங் ஃபார் அவர் செல்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் விகிதத்தில் அது வித்தியாசப்படுது. அப்போது இந்த எம்பத்தின்றது மற்றவர்கள் படும் கஷ்டத்தை நம் மனது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. விச் மீன்ஸ் எகெயின் நம்ம அந்த நம்ம கஷ்டப்படுறோன்றதுக்காக தான் ஓடி 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 போய் அந்த வேலையை செய்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இது 2 விதமாக பிரிக்கலாம். இதோட செல்ஃப் சென்டர்ட்னஸை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று இப்போ நம்ம ஒருத்தர் சமைக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி அளவில் தான் வெங்காயம் வெட்டணும், எனக்கு இந்த மாதிரி தாளிச்சாதான் பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாரும் இப்படி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு என் மனதிற்கு எது சரி என்று ஒற்றுக்கொள்ள முடிகிறதோ, என் மனது எதை ஏற்கிறதோ அதை நான் மற்றவர்களிடம் திணிப்பேனாயின் அது செல்ஃப் சென்டர்ட்னஸ். அந்த இடத்துல நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு என்ன வேணுன்றதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் மற்றவர்களை அதற்கு ஏற்றாற் போல மாற்றக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கும். இன்னொன்று, மற்றவர்கள் இந்த எம்பத்தி காட்டுறேன், ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஷூஸ் அண்ட் ஐம் ட்ரைங் டு அனலைஸ் தட் ப்ராப்ளம் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப ஒரு எங்கேயோ சற்றே நாட் எக்ஸாக்ட்லி த ரைட் திங் டு டூவோ அப்படின்னும் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா அவரவருடைய செயல் அவரவரனுடைய மூளை செயலின் வினைப்பயன், இல்லைன்னா வெளிப்பாட்டுத்தன்மை. அப்போ அந்த இடத்துல அவர்களுக்காக நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய தாக்கம் அவர்கள் மீது ஏற்பட்டு விடுகிறது. இப்போது ரொம்ப அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னா அவங்கள போய் நம்ம காப்பாற்றணும். நம்ம மூளை என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் செய்யுதோ அது வேறு விஷயம். அது சிம்பத்தைசிங், அது எம்பத்தி கிடையாது. அது சிம்பத்தி எடுத்துக்கிட்டு ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை ஒரு அரண் கொண்டது, ஒரு அறம் கொண்ட ஒரு செயலாகும். ஆனால் அதுவே எம்பத்தின்னு பண்ணும்பொழுது நம்ம சமாதானப்படுத்திக்கிறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு எங்கேயோ நியூஸ் கேள்விப்படுறோம், ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு விபரீதம் ஏற்படுது, இல்லை ஒரு ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு துயரம் ஏற்படுது அப்படின்னா, நம்ம
டைவர்ட் பண்ணிக்க நிறைய ட்ரை பண்ணுவோம். அந்த போஸ்ட்டை வந்து பார்க்கறத அவாய்ட் பண்ணுறதோ, இல்லை அந்த போஸ்ட்டு நல்லபடியாக அவங்க இருந்துட்டாங்க அப்படின்ற அந்த நியூஸ் காதுக்கு எங்கேயாவது எட்டுதான் தேடி பார்ப்பதோ வந்து அவர்களுக்காக அல்ல, நம் மனதை நம் சமாதானப்படுத்திக் கொள்ள எடுக்கும் முயற்சிகள் அவை. அப்போ இதனால இந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ்னால என்ன வந்து பாதிக்குது அப்படின்னா, நம்மளுடைய கருத்து திணிப்பு மற்றவர்களின் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது. இது உறவுகளின் இடையே வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பை எப்பயுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது ஓடி ஓடி போய் இப்போ குழந்தைங்களே வளர்க்கும் பொழுது கூட அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் வருதா, இன்னும் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் சும்மா ஒரு குழந்தை வெளியில் போய் ஓடுறதுக்கே வந்து நீ கேப் போடுறதா இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தைக்கு அவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ், அந்த குழந்தையால் ஒரு தடவை விழுந்து எழுந்திருச்சு அந்த அனுபவத்தை எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்டாதான் அடிப்படும் பொழுது என்ன நம் உடல் எப்படி அதற்கான இம்யூனிட்டியை வளர்த்து கொள்ள வேண்டும்ன்றது அந்த குழந்தைக்கு தெரியும். நம்ம ஏன் நீ கேப் போட்டு விடுறோம்? குழந்தை விழுந்துடக்கூடாதான்னா, குழந்தை விழுந்தால் நம்ம மனசுக்கு அது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால தான் நம்ம அதை செய்கிறோம். இதே போல் குழந்தை வளர்ப்பிலையும் சொல்லி டீனேஜர்ஸ்னுடைய வளர்ப்பில் குழந்தைங்களுடைய அடுத்த கட்ட அடல்ட் ஆகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் நிலையில் கூட எப்போவுமே அவங்களோட ஷூஸில் நம்ம போய் நிற்கிறதோட எம்பத்தைசிங் நீட் என்னன்னா, நம் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அவர்கள் படும் கஷ்டத்தை நம் மனது அவர்களுக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ இதே சிச்சுவேஷனை இப்படி வச்சுப்போம். இப்போ நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்ம உறவுகளிடையே தள்ளி இருக்கோம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையான ஏதோ ஒரு கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்தை அவங்க கடந்துட்டாங்க. கடந்த பிறகு ஒரு வருஷம் கழித்து கூட போன வருஷம் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு தாக்கம் அது ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த அந்த நிலையை அவர்கள் கடக்கும் பொழுது ஏற்கக்கூடிய மனச்சுமை நம்மளுக்கு இருப்பதற்கும், அவர்கள் கடந்து விட்டார்கள், நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியோடு அந்த விஷயத்தை நம்மள்கிட்ட சொல்லும் பொழுது நம்மளோட மனச்சுமை பாதி கூட அதில் கிடையாது. அப்போ இது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை பாதிக்குதுன்றதுனால ஏற்படக்கூடிய விஷயம். ஆக அக்கறை என்பது எப்படி இருக்கணும்னா, அவர்களினுடைய பாதையில் செல்லும் பொழுது சில கைடன்சஸ், சில மென்டரிங், முடிந்த அளவு ஆலோசனை, இது இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மூலம் அவர்களுக்கு கை கொடுத்து, அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை அவர்களுக்கு ஷேர் பண்ணுவதன் மூலம் அவர்களின் அதனுடைய அடிப்படையில் அவர்களும் அனுபவப்பட்டு வருவதை பார்த்து நிதானமாக நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தினோமே ஆயின் அது கேரிங். இல்லை என்னால் நீ படுற அவஸ்தையை என்னால் பார்க்க முடியல, அதனால் நான் உனக்கு உதவிடுறேன். குழந்தை சாப்பிடாமல் இருக்கிறது என்னால் தாங்க முடியல, அதனால் நான் வந்து அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று கொடுத்து குழந்தையோட வயிற்றை நிரப்ப பார்க்குறேன். இல்லை அந்த நேரத்துக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்றேன். குழந்தை அழறதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, என் பொண்ணு கஷ்டப்படுறதை பார்க்க முடியல, பையன் கஷ்டப்படுறதை பார்க்க முடியல. இது எல்லாமே எம்பத்தைசிங், விச் மீன்ஸ் நம்மளுக்காக நம் மனது ஏற்கக்கூடிய பரிதாபம். அந்த பரிதாப அலைன்றது நமக்காக நாமே ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலை. இப்படி இருக்கும் பொழுது நம்மளால் மற்றவங்களையும் வளர்க்க முடியாது, நம்மாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் தான் எப்போவுமே வாழ்க்கையில் ரொம்ப நிறைய விலகல்களுக்கு காரணம், நிறைய வந்து மனச்சுமைக்கும் மனக்கசப்புகளுக்கும் காரணம். ஆகவே இந்த நிலையை ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சின் மூலம் அறிந்து கொண்டோமே ஆயின், இந்த தன்மையை உணர்தல் மூலம் நம்மளுடைய எல்லா விதமான எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், அப்புறம் சொசைட்டியை வளர்க்கும் விதமாக இருந்தாலும், அது வாழ்க்கைக்கு சுமூகம் மட்டுமே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.